என்ன இருக்காங்க அது பிரச்சனை இல்லை அவரை வச்சு அப்படி அண்ணா வணக்கம். வணக்கம் 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 சொல்லுங்க. ஓகேண்ணா சொல்லுங்க, பரந்தனில் இருக்கிறீங்க, எப்படி இந்த முறை யாருக்கு ஆதரவு வந்து எதிர்பார்க்குறீங்க? நாங்கள் கொடியவாகவும் அர்ஜுனா சேர்தான் வருவார்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அர்ஜுனா சேர்தான் வருவார். ஏன் அர்ச்சனா டாக்டர் தான் வரணும்னு விரும்புகிறீங்க? அர்ச்சனா டாக்டர் விரோணம்ன்றது என்னென்னு சொன்னால், அவர் வந்து சாவச்சேரியில் சில இதுகளை வந்து ஹாஸ்பிட்டலில் மக்களுக்காக சில சேவைகளை செய்திருக்கிறார். அந்த சேவையிலும் படியே எங்களுக்கு வந்து அவர்கள் ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையை வச்சு நாங்கள் சொல்கிறோம். ஓகே, இன்றைக்கு தான் முதல்ல மீடியாவில் சந்திக்கிறேன். ஓகே, இப்போ அர்ச்சனா டாக்டர் என்ன சின்னம், என்ன சின்னத்தில் ஊசி சின்னத்தில் கேட்குற 2ஆம் நம்பர். ஓகே, இவா ஒரு வேட்பாளர், இவா 5ஆம் நம்பரில் கேட்குறா. ஓகே, எங்கள் பிரகாசன் வந்து 7ஆம் நம்பரில் கேட்குறேன். மற்றது கௌசி அவா வந்து 3ஆவதுல கேட்குறா. சரிதானே, நாங்கள் அவரைத்தான் படியாக திருவசரம் பார்த்துருக்குறோம். நான் யூடியூப்பில் கூடுதலாக அவரைத்தான் பார்த்து கொண்டும் இருக்கிறோம். வேறையும் கதையும் வரும் கொஞ்சம் சொல்லு. இல்லை, எங்களுக்கு அர்ஜுனா சார் வர்றது வந்து எங்களுக்கு விருப்பம். என்னென்னா என்ன மாற்றங்கள் வரணும்னு எதிர்பார்க்குறீங்க? நாங்கள் வந்து என்ன மாற்றங்கள் அணுதியல்கள் அந்த இதுகள். ஓகே, சரி என்ன இப்போ அந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு எதிரான அந்த இது அந்த நாட்டு நடப்பு அந்த இருந்த மாதிரி இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். எந்த ஒரு இது இல்லாமல் பொம்பளை பிள்ளை நடந்து போவோம், நல்லா மழை திரியும். நேற்று அவரோட உரை பார்த்தீங்கன்னா அதில் நிறைய விஷயம் இவர் இங்கே பாருங்க மக்களே, ஒரு போராளி ஒருத்தரோட போராளி இவருக்காக ஒரு போராளி ஒருத்தர் எங்களோட இருக்கிறார். அக்கா உங்களுக்கு இந்த ஐயா எப்படி இந்த கால் வந்து 2006 ஐயா வணக்கம் ஐயா. முதல்ல உங்களை நாங்கள் வணங்குறோம் ஐயா. நீங்கள் உங்களோட போராட்டத்தால் தான் நாங்கள் உங்களோட போராட்டத்தால் தான் நாங்கள் இன்றைக்கு இந்த இடத்துல நிற்கக்கூடிய மாதிரி எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு ஐயா. வணங்குறேன், தலை சாட்சி வணங்குறேன். கூட இதில் நீங்கள் சொல்லுங்க ஐயா. 2006 இந்த சண்டையில் முகமால சண்டையில் நீங்கள் இயக்கத்தில் இருந்த போராளி, முன்னாள் போராளி. நீங்கள் இந்த அநீதிக்கான குரலில் வந்து என்னத்தை எதிர்பார்க்குறீங்க? இந்த அர்ச்சுனா ராமநாதன் என்ற ஒரு வைத்திய கலாநிதி பாராளுமன்றத்துக்கு போகணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. என்ன அவர் அங்கே பாராளுமன்றத்தில் போய் உங்களுக்கு செய்ய வேணும்? வேலை மக்களுக்கு பிரச்சனையும் இல்லை. இந்த நாடு இப்படி இருக்க ஒரு இடத்துக்கு போனால் தான் ஒரு மக்களும் ஒரு மாதிரி இருக்கலாம். ஒரு இதுலேயே நீங்கள் முன்னாள் போராளி என்ற வகையில் அவருக்கு வந்து ஆதரவு கொடுக்குறீங்களா? கொடுப்போம். 100% ஆதரவு தெரிவிக்கிறீங்க. சரி ஐயா, உங்களோட நிறைவேற்றத்தின்படி அர்ச்சனா டாக்டர் பாராளுமன்றம் செல்வார், அவரோட மற்றவர்களும் செல்வார்கள். உங்களோட கோரிக்கையில் நிறைவேற்றப்படும். அர்ச்சனா டாக்டர் பாராளுமன்றம் சென்றுட்டார். உங்களோட ஏழைகள் இந்த கண்ணீர்லாம் துடைக்கப்பட்டுது என்று நினைச்சுக்கணும். நீங்க சந்தோஷமா போங்க ஐயா. உங்களுக்கு வந்து இந்த கால் இல்லாம ஒரு இது ஒன்றும் இல்லை, பைக் ஒன்றும் இல்லையா? உங்களுக்கு யாரும் எதுவுமே சப்போர்ட் பண்ண இல்லை. நீங்க என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறீங்க? அந்த ஏழாவது காலோட நீங்க போறீங்க என்ன? அப்ப உங்களுக்கு வந்து சரி, பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா ராமநாதனை தவிர உங்களுக்கு குளத்தில் உள்ள புலம்பெயர் நாட்டு மக்கள் என்ன செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இதுவரையிலேயே வேறு அரசியல்வாதிகள் ஒன்று உங்களை வந்து பார்க்கல. இப்போ இதுவரை இருந்த அரசியல்வாதிகள் ஒருத்தர் வந்து உங்களை பார்க்க இல்லையா ஐயா? ஏன்னு கேட்கவே இல்லை. இதுதான் இந்த நாட்டு அரசியல்வாதி. இதுவரை காலம் 15 வருஷம் ஐயா, யுத்தம் முடிஞ்சு 15 வருஷம் இதுவரை நின்ற இந்த அரசியல்வாதிகள் செய்த இப்ப விட்டு செல்வது இப்படியான நிலைமையில தான் நாட்டை விட்டு செல்கிறார், அந்த மண்ணை விட்டு செல்கிறான் என்று மிகுந்த மனவேதனையோட கூறிக்கொள்கிறேன் ஐயா. மக்கள் உங்களோட பேர் ஐயா? ஸ்ரீகாந்தா ஸ்ரீதரன். நிச்சயமாக எங்களோட இன்னும் ஒரு முன்னாள் போராளி இருக்குதா? எத்தனை குழந்தைகள்? அவங்க என்ன பண்றாங்க? சிஎஸ்சி வேலை. 2 பேர் படிக்கிறேன். எத்தனை வயசு? ஒரு ஆளுக்கு 12 வயது, ஒரு ஆளுக்கு 8 வயது. அப்போ உங்களோட சம்பளத்தில் இல்லை, சிஎஸ்சி அரசாங்கம்ன்ற உணவுன்ற எல்லாத்தையுமே நிப்பாடி தான் வச்சுருக்குறாங்க. பைப் சிஎஸ்சி தான், அதுக்காக நிப்பாடி வச்சுருக்கேன். நான் ஒன்றுமே செய்யலை. என்ன நிப்பாட்டி வச்சுருக்கீங்க?
சிஎஸ்சி என்ற தடுப்பில் இருந்த எல்லாத்தையும் அமௌண்ட் ஒன்று வருது ஓ தானே 32,000 ஓ 32,000 அதோட நீங்கள் இந்த காலையிலாதோட பிறகு வெட்டு பிறகு குத்துற நீங்களா வெட்ட தரிக்கிறோம் எப்படி இந்த ஒரு காலோட நீங்கள் பண்ணுறீங்க கிளாச்சஸ் கொண்டு வரணும் கிளாச்சஸ் கொண்டு வரணும் கிளச்சஸ் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கொண்டு ஐயா உங்களுக்கு வந்து இந்த கால் பெர்மனண்டாக காலை போட்டால் உங்களுக்கு என்ன ஐயா இந்த கால் போட்டால் போட விருப்பம் இல்லையா போடையில அதை ஜாயின் பண்ணலான்னு துடைக்கு மேலே துடைக்கு மூடி மேலே தைக்கல சைட் மாதிரி காயம் படிச்சிருக்கு பிரிஞ்சிருக்கு அப்போ ஒன்றும் செய்யலாம் உங்களுக்கு உங்களோட ஃபோன் நம்பர் என்ன அது பேலன்ஸ் இல்லாமல் இருக்குது பைக் ஃபோன் நம்பர் பைக்கிட்ட தான் கிடக்கு ஓகே அந்த ஃபோன் நம்பர் சொல்லுங்களேன் ஒருக்கா ஒருக்கா பாருங்க ஃபோன் நம்பர் சொல்லுங்கள் இது சத்தமாக சொல்லுங்கள் 074 35 25 836 வாட்ஸ்அப் இருக்கானே இல்லை சின்ன பொண்ணு தான் சின்ன ஃபோன் எந்த இடம் நீங்கள் சிவாபுரம் பறந்து உணம்புற புலப்போலாம் என்ன சொந்த ஊர் யாழ்ப்பாணம் உணம்புற ஆனால் இதே பிறந்தில் வாழ்கிறேன் நான் இயக்கத்தை நம்பி ஆயுதம் தூக்கினேன் எந்த வெப்பம் தூக்கினேன் நான் வயசில் கூடாது எனக்கு என்ன போகிறேன்னா இதோ தமிழகத்திலையும் எங்கள் மக்களுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் எங்களை தெரியும் நாங்கள் பொண்ணு